ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெள்ளிக்கிழமை பூஜை வீடியோ தான் பார்க்கலாம் வாங்க. நான் வெளியே பிள்ளையாரை வச்சு கும்பிட்றேன். இது வந்து முதலாம் உள்ளே வச்சு கும்பிட்டேன், இடம் இல்லை இப்போ, அதனால் வெளியே வச்சு கும்பிட்றேன். இங்கே துளசியும் இருக்கும். துளசி இப்போ ரீசெண்டாக இல்லை, திருப்பி நட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் வெளியே வந்து மாக்கோளம் தான் எப்பயுமே நான் போடுவேன். என்கிட்ட குழந்தை இருக்கிறதுனால இப்போதைக்கு போட முடியாத ரீசனாக இருக்குது. மஞ்சள் குங்குமம் தான் இப்போ பெயிண்டில் வச்சுருக்கேன். கொஞ்சம் நாள் போனோடனே அதை மாற்றிக்கலாம். எனக்கு பிடிச்ச ரொம்ப பிடிச்ச அம்மா வராங்க. இவங்க தான் இவங்கள்ட்ட அவ்வளோ சீக்கிரம் யாரும் நெருங்க முடியாது. இவங்க எல்லாரையும் தேடி போவாங்க. இவங்க என்னை தேடி வந்தவங்க தான். எப்படி தேடி வந்தாங்க, நான் விலை கொடுத்து இந்த ஃபோட்டோலாம் வாங்கவே இல்லை. என்னை தேடி இந்த அம்மா வாங்கினதுக்கப்புறம் தான், வந்ததுக்கப்புறம் சிலை வாங்கினேன். இந்த அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அம்மாவை கும்பிட்றது அவ்வளோ ஒரு ஈஸி கிடையாது. ரொம்ப பாசக்காரங்க. ஆனால் எனக்கு ரொம்ப 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 பாசக்காரங்க. இவங்களை நான் கும்பிட்றதுனால எப்பயுமே யாரையுமே அவ்வளோ சீக்கிரம் பட்டுன்னு பேச மாட்டேன். எனக்கு மனசு கஷ்டமாக தான் அந்த அம்மாட்ட தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இவரை பற்றி சொல்லவே தேவை கிடையாது. இவர் ரொம்ப 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 இவரையும் ரொம்ப பிடிக்கும். எல்லாரையும் பிடிக்கும்னு ஏன் சொல்கிறீங்க? அவங்கவுங்களுக்கு ஒரு கடவுள் தான் ரொம்ப இஷ்ட தெய்வமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு சாமியில் அப்படிலாம் கிடையாது. எல்லா சாமியும் பிடிக்கும். முருகரையும் ரொம்ப 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 பிடிக்கும். ஏன்னா ஒரு சாமியும் ஒரு நேரத்தில் என் உயிரை காப்பாற்று பண்ணவங்களாக இருக்கட்டும், என் கஷ்ட நேரத்தில் எனக்கு தோள் கொடுத்தவங்களாகவும் இருப்பாங்க. நான் அழுத நேரத்துக்கு எனக்கு கை கொடுத்தவங்களும். நான் மனுஷாலாம் சத்தியமாக நம்பவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். யாரையுமே நம்ப மாட்டேன். நான் நம்புகிற ஒரே ஒரு விஷயம்னா கடவுள் மட்டும்தான். நான் எனக்கு கஷ்டமாக இருந்தாலும் சரி, நானே இல்லாமல் இருந்தாலும் சரி, என்னுடைய இறப்புக்கு அப்புறமும் நான் கும்பிட்றது, மேலே கூட இருந்தால் கூட நான் கும்பிட்டுட்டே இருக்கிறது தெய்வம் மட்டும்தான். அது என்னன்னு தெரியல, எனக்கு தெய்வ பக்தி அதிகமாக இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர். ஆனால் எனக்கு தான் ரொம்ப 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 பக்தி. எல்லாருமே கேட்பாங்க, உன்னை கடவுள் சோதிக்கிறாரு, நீ மட்டும் அப்போ கடவுளை கும்பிட்ற, உனக்கு மட்டும் கடவுள் சோதனை கொடுக்குறாருல்லன்னு. அவர் மட்டும் கொடுக்கட்டும், நான் மட்டும் அவர் கும்பிடுவேன். நான் அப்படி தான். நம்ம கடவுளை கும்பிட்றோன்னா நம்ம அதிகமாக எப்படி சொல்கிறது, மற்றவங்கள பற்றி பேசக்கூடாது, மற்றவங்களுக்கு சாபம் கொடுக்கக்கூடாது, மற்றவங்கள பற்றி புறணி பேசக்கூடாது, மற்றவங்கள பற்றி இல்லாதது பொல்லாதது எப்பயுமே சொல்லக்கூடாது. நம்மளை பற்றி ஒருத்தவங்க சொல்கிறாங்களா, கடவுள் பார்த்துக்கிட்டோம். நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தால் நம்ம கும்பிட்ற கடவுள் நம்மளை கண்டிப்பாக தண்டனை கொடுப்பாங்க. அவங்க தப்பு பண்ணுறதா அவங்கள தண்டனை கொடுப்பாங்க. இதுதான் என்னுடைய பாலிசியே. இப்படி தான் நான் சொல்லி எட்டனை வந்துப்பேன். அவங்களுக்கு போய் சாபம் கொடுத்து ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. எல்லோரும் நல்லா இருப்போம், அவ்வளோதான். கடவுள் பார்த்துப்பார். யாராக இருந்தாலும், கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, நல்லவங்களாக இருந்தாலும் சரி. என்னுடைய பூஜை ரூமு வெள்ளி செவ்வாயில் இப்படி தான் இருக்கும். இப்போ ரீசெண்டாக ஒரு சில விஷயத்தெல்லாம் மாற்றலான் இருக்கேன். மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா எனக்கு பிடிச்சதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம்னு பார்த்தா பூஜை ரூமு மட்டும்தான். ஏன்னா இதில் நிறையா பொருளை நான் வந்து குறைச்சிட்டேன். ஏன்னா இங்கே இடம் ரொம்பவே சங்கட்டமாக இருக்குது எனக்கு. என்ன ஒன்று, நம்ம வீடு கட்டியிருந்தால் பூஜை ரூமுக்கு பார்த்து பெருசாக நல்லா கட்டியிருக்கலாம். நம்ம வீடு வாங்கின வீடா, அதனால் சிம்பிளாக ஹால்லே வச்சுட்டாங்க பூஜை ரூமு. அந்த அளவுக்கு பெருசு கிடையாது. அதனால் கிருஷ்ணர் பொம்மை, பிள்ளையார் இவங்களெல்லாம் வெளியே தான் எடுத்து வச்சுருக்கேன். கிருஷ்ணர் வந்து ஸ்லாப்பில் வச்சுருக்கேன், பிள்ளையார் பொம்மை வந்து வெளில வச்சுருக்கேன். அதெல்லாம் இங்கே வைக்க முடியலேன்னு எனக்கு ரொம்பவே கஷ்டம். ஏன்னா எல்லா இடத்துலையும் அதெல்லாம் வச்சு கும்பிட்டேன்னா, இந்த இடத்துல அதெல்லாம் இல்லைன்னு கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கடவுள் நிரந்தரமாக ஒரு இடத்த அவங்களுக்காக அமைச்சிருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம். நிறையா வீட்டில் வாடகை வீட்டில் தான் அந்த அம்மா அந்த அப்பா எல்லாரையும் உட்கார வச்சேன். இப்போ நிரந்தரமாக ஒரு வீட்டில் உட்காந்துருக்க பார்த்து எனக்கு இது சந்தோஷம்தான். ரொம்ப 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 சந்தோஷம். இப்போவும் சொல்கிறேன், எனக்கு சாமினா ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு எனக்கே தெரியாது. எல்லா ஃபோட்டோவுக்கும் ஒரு பின்னாடி ஒரு கதை இருக்கும். எல்லாமே வந்து நம்மளா விருப்பப்பட்டு வாங்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.